கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 3 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு பார்க்க போகிறோம். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸும் 2 மிட் கேப் ஸ்டாக்ஸும் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டி வந்து நம்ம ஃப்ரைடே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சார்ட்டெல்லாம் எதையுமே மாற்றலை. உங்களுக்கு நான் ட்ராப் பண்ணது அப்படியே தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதில் ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேற்று வந்து மார்க்கெட் வந்து அதாவது ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அதிலிருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் கேப் டவுன் ஆகி அதுலேருந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இன்னமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறைய இருக்குது. இல்லை மறுபடியும் கீழே கூட வரலாம். ஒரு வேளை அப்சைடில் போணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இல்லை இதிலேருந்து உங்களுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது 2 பாசிபிள்ஸ் தான் இருக்குது. இல்லை அப்படின்னா அப் சைடில் போகணும், இல்லை டவுன் சைடில் வரணும். இது 2 தான் பாசிபிள்ஸ் இருக்குது. என்ன கேட்டால் இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் தான் எனக்கு இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு கேப் டவுன் ஆனதுனாலையும் கூட ஒரு நல்ல ரெக்கவர் கொடுத்துருக்கு மார்க்கெட்டுங்க. பாருங்கள், ஒரு நல்ல ரெக்கவர் கொடுத்ததுனால அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸே நிறையா இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாட்டத்தோட நெக்லைனை பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு அதை தான் சொல்லியிருந்தோம். ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கேப் டவுன்லேருந்து உங்களுக்கு நிஃப்டி ரெக்கவர் ஆன மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து ரெக்கவர் ஆகலை. ஸோ ஒரு டவுன் ஆனதுலேருந்து ஒரு 35% வந்து அப்சைடில் போயிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60%க்கு அந்த கேண்டிலை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நல்ல ஒரு ரெக்கவர். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேண்டிலை வச்சு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதாவது இந்த செல்லிங் பயாஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இது என்ன ஆகும்? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து அதாவது பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் என்னை பொறுத்தளவு கொஞ்சம் கம்மி தான். ஒருவேளை குளோபல் மார்க்கெட்டால் ஒரு கேப் அப் கிடச்சிச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இல்லை ஒரு நேற்று மாதிரியே இன்றைக்கும் கேப் டவுன் ஆனிச்சுன்னா பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸே நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன ஆகுன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பார்க்க போகிற 3 ஸ்டாக்கில் ஒன்று ஃபினான்ஸ் செக்டார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ இந்த பட்ஜெட்டில் நமக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, லித்தியம் பேட்ரி உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி தயாரிக்கிற இந்த 2 கம்பெனியும் சொல்லலாம், உங்கள் எக்ஸைட், அமரராஜா. ஸோ இந்த 2 கம்பெனிக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் நல்ல டவுனில் இருக்குது. கிட்டத்தட்ட 40%லேருந்து 50% டவுனில் இருக்குது, நல்ல பூம் ஆகிட்டு. ஸோ இப்போது இந்த அறிவிப்பாலையும் ஒரு நல்ல டவுனில் இருக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக் வந்து இந்த 2 ஸ்டாக்கும் அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது ஒரு நல்ல டைம்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஸ்டாக் வந்து நல்ல டவுன்லையும் கிடைக்குது, இன்னொன்று வேல்யூபிளான ஸ்டாக்கும் கூட. ஸோ அதுக்கு ஃபியூச்சர்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபியூச்சர்ஸ்டிக்ஸான ஒரு ஸ்டாக்ஸ். இனிமேல் உங்களுக்கு ஈவி கார், ஈவி பைக்கு தான் உங்களுக்கு ஃப்யூச்சர். அதுக்கு தேவையான லித்தியம் பேட்டரியை உங்களுக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸும் அமராஜா இண்டஸ்ட்ரீஸும் உங்களுக்கு அவங்க தான் தயாரிக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த கம்பெனிக்கு
நம்ம நாடும் என்ன, அதாவது நம்ம இந்தியாவில் நம்ம வந்து ஈவி செக்டாரை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பட்ஜெட்டில் இந்த விஷயத்தை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த 2 ஸ்டாக்கையும், ஸோ ஒரு ஸ்டாக்கு வாங்கினா போதும், ஏதோ ஒன்று, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இந்த பேட்ரி, லித்தியம் பேட்ரி தயாரிக்கிற இந்த 2 கம்பெனியுமே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் நம்ம இந்த 2 ஸ்டாக்கையும் டெக்னிக்கலாக உள்ளே போயிட்டு எப்போ வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரியோட ஆல் டைம் ஹை 620 ரூபா. அந்த 620 இந்த ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 373. ஆனால் இது வந்து 348 வரைக்கும் டவுன் ஆகிட்டு, 340 வரைக்கும் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ரெக்கவர் கொடுத்துருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்டாக்கை இப்போல இருந்தே 1 or 2 குவான்டிட்டிஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதுக்கு மேலேயும் அப்சைடில் திடீர்னு ஒரு 5% கூட அப்சைடில் போகலாம். ஏன்னா மார்க்கெட்டை கரெக்டாக, அதாவது எந்த ஸ்டாக்கையாக இருக்கட்டும் இல்லை மார்க்கெட்டாக இருக்கட்டும், 100% யாராலையும் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்டாக்கை இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறது புத்திசாலித்தனம்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போது பார்ப்போம். அதாவது இந்த ஸ்டாக், அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தது எங்கே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். இதை ஏன் வாங்க போகிறோம், எதனால் வாங்க போகிறோன்றதையும் தெரிஞ்சுக்குவோம். சும்மா நம்ம மொட்டையாக ஒரு இறங்கி இருக்குது அதனால் ஏறப்போகுது நீங்கள் வாங்கு அப்படின்றது சொல்ல வரல. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட நாலேஜை நீங்கள், அதாவது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வெறுமனேன்னு உங்களுக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை வாங்குங்க பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லாமல், இதுக்கான என்ன ரீசன், ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு அதுக்கு என்ன ரீசன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். ஓகே, பாருங்கள், அதோட ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அதாவது 349 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 340 இந்த ரேஞ்சுக்குள்ளே, கரெக்டாக 340 தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகுது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே இறங்கலாம் மேபி. ஸோ இறங்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இதில் இருந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கினாலும் நம்ம 1 or 2 குவான்டிட்டிஸாக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ண வேண்டாம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை, இது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அதாவது உங்களுக்கு கிரியேட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே கூட உங்களுக்கு இதே பேட்டர்னில் கூட மூவ் ஆகலாம். ஸோ எப்படி வேணாலும் வரலாம். லெஃப்ட் ஷோல்டர் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு, ரைட் ஷோல்டர் வந்து இனிமேல் க்ரியேட் ஆகலாம். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், நம்ம பார்த்துக்குருவோம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அமர் ராஜா பேட்ரி. ஸோ அமர் ராஜா பேட்டரியோட ஆல் டைம் ஹை 1740. ஸோ இந்த 1740 இப்போ உங்களுக்கு அது டவுன் ஆனது 1000 ரூபா வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது எங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போவும் இதே ட்ரெண்ட் லைனில், அதாவது இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கு. பட் இது வந்து அப்படியே அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. அப்படி இல்லாமல் இதோட அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் கீழே விழுகலாம். ஸோ அப்படியே கீழே விழுந்தாலும் ரொம்ப கீழே விழுகாது. ஸோ நம்ம அதைத்தான் பார்க்கணும். ஒரு நல்ல ஸ்டாக்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு செக்டாரில் தான் இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த செக்டாரை, அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இதை லாங் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம்.
ஏன்னா ஃபியூச்சரிஸ்டிக்ஸான ஒரு ஸ்டாக் அப்படின்றதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எனக்கு தேவைப்படும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்கை இந்த 2 ஸ்டாக்கில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை 2 ஸ்டாக்லேயும் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்ன கேட்டால் நான் 2 பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் பண்ணுவேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு ஸ்டாக் ஏதாவது பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு பாடியில் தான் நான் விக்கில் வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ 730 உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைடில் இன்னும் விழுந்திருக்கு. ஸோ 508 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட எங்கே சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட் வந்து இந்த ஜூன் மாதம் இந்த பிக் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆகணும். நெக்லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை என்ட்ரி கொடுக்கலாம், ஷார்ட் டேர்முக்காகவும் என்ட்ரி கொடுக்கலாம். இன்னொன்று லாங் டேர்முக்கு ஆல்ரெடி வச்சுருக்கவங்க கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஆல் டைம், அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து லாங் டேர்முக்காக இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், தாராளமாக பை பண்ணலாம். ஒரு நல்ல கரெக்ஷன்லையும் கிடைக்குது உங்களுக்கு. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஓகே, இன்னும் ஒரு ஸ்டாக்ஸையும் நம்ம பார்த்துருவோம், வோல்டாஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வோல்டாஸ். ஸோ வோல்டாஸ் வந்து உங்களுக்கு அதோட இதுக்கு முன்னாடி இது வந்து எலெக்ஷன் டைமில் ரிசல்ட்டு வந்தப்போ இறங்குனதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஓகே, எதுவாக இருக்கட்டும். ஸோ கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் இருந்து தான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு. 1 or 2 உங்களுக்கு இந்த விக்கை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போவும் அதே சப்போர்ட்டில் தான் இப்போவும் அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு 2 நாள் அப்சைடில் சரியான மூவ் வோல்டாஸ் வந்து. ஸோ நேற்று மட்டும் ஒரு 5%, அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல டவுன் ஆகிட்டு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 1120 வரை வந்துட்டு அப்படியே புல் பேக் ஆகிருக்கு. ஸோ இதில் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குதுன்னு நம்ம இந்த கேண்டிலை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ட்ரெண்டில் நம்ம உடனே இப்போ பை பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது இதை ஸ்விங் ட்ரேடிங் தான் சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகட்டும். ஸோ பிரேக் ஆகி ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரணும், கேண்டில் வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 1628, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. ஓகே, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த செமிகண்டக்டர் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம சாட்டர்டே செமிகண்டக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பெஸ்ட்டான ஸ்டாக்கோ, ஸோ எது ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும், இல்லை ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத சாட்டர்டே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுவரை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.